ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். நம்ம சேலம் விரும்பாலை விஜயன் பேச வருகிறார். வாங்க. ஆமாம், ஜாதகம் போட்டு தான். இப்போ இந்த ஆய்வு ஒரு ஜாதகம் போடுறாரு. அடுத்து நான் ஒரு ஜாதகம் நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த ஜாதகத்தை நான் போட்டு பதில் சொல்லுவேன். எஸ், நான் சொல்கிறேன், நீ போடுங்க. ஒரு பெண் ஜாதகம், இது ஒரு பெண் ஜாதகம். 16/1/1993 5:58 PM சேலம். கடக லக்கணம். லக்கணத்துக்கு 3ல் குரு, கன்னியில் குரு, துலானில் சந்திரன், விருச்சகத்தில் ராகு, ராகு, தனுசில் புதன், மகரத்தில் சூரியன், சனி, மாந்தி, கும்பத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் கேது, மிதுனத்தில் செவ்வாய். அதே கடக லக்கணம் அம்ச லக்கணம் போட்டுங்க. அதே கடக லக்கணம் அம்ச லக்கணம். அதில் குரு, சிம்மத்தில் சனி, கேது, தனுசில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் ராகு, மகரத்தில் சூரியன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சுக்கிரன், சந்திரன், மேசத்தில் செவ்வாய், மாந்தி. பிறந்த காலத்தில் ராகு திசை 3 மாதம் 8 நாள். இங்கே போட்டுருங்க, எங்கள் பாணியர் தான் 3 ராகு திசை. 3 மாதமெல்லாம் இல்லை, 3 மாதம். அது பிறந்த காலத்தில். நடப்பு வந்து இப்போ சனி திசையில் நடக்குது. சனி திசையில் வந்து வரேன். சனி திசையில் 3 மாதம் தாங்க ராகு திசை இருப்பு. ஆமாம், 3 மாதம் 8 நாள் நடப்பு வந்து இப்போ சனி திசை நடக்குது. அந்த புத்தி தான் இப்போ நீங்கள் சனி திசையில் ராகு புத்தி, அவ்வளோதாங்க. இது ஒரு பெண் ஜாதகம். இப்போ இந்த ஜாதகத்துக்கு நான் ஆய்வு பண்ணுறேன், ஆய்வு பண்ணி சொல்கிறேன். நான் முதல்லேருந்தே வந்துடுறேன். சேலம் போடுங்க, எதுவும் மாறாது. சரி, இப்போ ஆரம்பிக்கலாமா? 240வது கூட்டமா? ஹலோ, வணக்கம். திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் மாதாந்திர கருத்தரங்கம் 240வது கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் தமிழகத்திலிருந்து சில ஜோதிட நண்பர்கள் அனைவரும் வந்து பேசினார்கள். இந்த 240வது மாதாந்திர கருத்தரங்கத்துக்கு சுகர்நாடியில் பேச அழைத்த என்ன சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் ஜோதிட நண்பர்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். இப்போ நான் ஒரு ஜாதகம், பார்த்த ஜாதகத்தை கொண்டாந்து போட்டு அதுக்கு விளக்கம் சொல்லுவேன். இப்போ இது ஒரு பெண் ஜாதகம் போட்டிருக்கிறேன். இந்த பெண் ஜாதகத்தை வந்து அங்கே போர்டில் பாருங்கள், தெரிஞ்சால் பாருங்கள், எல்லாம் ஒரு பேப்பரில் கட்டம் போட்டுங்க. நான் சொல்கிறேன். 16/1/1993 5:58 PM சேலம் மாவட்டம் மேட்டூரில் பிறந்துச்சு. அது சேலம்னே போட்டுக்கலாம், சேலம் தான், சேலம் போட்டுங்க. கடக லக்கணம். லக்கணத்துக்கு 3ல் கன்னியில் குரு, துலானில் சந்திரன், விருச்சகத்தில் ராகு, தனுசில் புதன், மகரத்தில் சூரியன், சனி, மாந்தி, கும்பத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் கேது, மிதுனத்தில் செவ்வாய். இது வந்து ராசி கட்டம். அப்படியே கட்டத்தை சுற்றியே போட்டுக்கோ, நவம்சம். அதே கடக லக்கணம். லக்கணத்தில் குரு, 2ல் சனி, கேது, கன்னியில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரன், சுக்கிரன், மேசத்தில் செவ்வாய், மாந்தி. இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்தில் ராகு திசை வந்து 3 மாதம் 8 நாள் தான் இருந்துச்சு. இப்போ சனி திசையில் ராகு புத்தி நடக்குது. இந்த ஜாதகத்தை கொண்டாந்து நேற்று யார்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாரு.
இந்த ஜாதகம் கொடுத்தவர் பிரபலமான ஜோசியர். இந்த ஜாதகனோட அப்பாவும் இந்த பொண்ணோட அப்பாவும் ஜோசியக்காரருங்க. அவர் பேரும் சொல்கிறேன், அட்ரஸும் சொல்கிறேன், ஃபோன் நம்பரும் சொல்கிறேன் கூட அவரே போய் கேட்டுக்கலாம். அவர் பிரபலமான ஜோசியக்காரர். ஆனால் தன் மகளுக்கு கல்யாணம் ஏன் ஆகலை, ஏன் தடைப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆய்வு பண்ணுறதுக்காக தான் என்கிட்ட வந்தார். என்கிட்ட கொடுத்தாரு. எங்கள் பொண்ணுக்கு எப்போ திருமணம் ஆகும், திருமணத்தை பற்றி கேளுங்கண்ணாரு, சொல்லுங்கண்ணாரு. நான் பார்த்து சொன்னேன், இந்த பொண்ணுக்கு திருமணம் 35 வயசு வரைக்கும் திருமணங்கிறது அரிதுன்னு விட்டேன். திருமணம் என்பது அரிதுங்க, கல்யாணம் பண்ண முடியாதுங்க அப்படின்னேன். ஏங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. சரி, எங்கள் சுகர்நாடிகளுடைய விதி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ சுகர்நாடியில் வந்து லக்னம் உண்டு. எங்கள் நம்ம ஐயா டாக்டர் கணேசன் ஐயா மிருகநந்த நாடியில் லக்னம் போட சொல்லலை. லக்னம் போடுறது தான் மிருகநந்த நாடி, அது அவங்க விருப்பம். எங்கள் சுகர்நாடியில் லக்னம் உண்டு, திசபுத்தி உண்டு, இதெல்லாம் உண்டு. இதுக்கு மேலே இன்னும் நிறையா உண்டு. அந்த நிறையா உண்டுங்கிறத நாங்கள் எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யாருங்க? சனி. அதுதான் திருமணத்தை பண்ணி வைக்கும். லக்னங்கிறது ஜாதகி, ஆணாக இருந்தால் ஜாதகன். அதுக்கு 7ஆம் பாவம் தான். ஆணாக இருந்தால் பொண்ணு, பொண்ணாக இருந்தால் ஆண். இப்போ இந்த ஜாதகி லக்னம் ஜாதகி, 7ஆம் இடம் வந்து மாப்பிள்ளை பையன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நீசம் அஸ்தகம் பெறக்கூடாது. அப்போ இந்த சனி எங்கே இருக்குது? 6ஓட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, அவிட்டத்தில் இருக்கிறார். அப்போ அந்த செவ்வாய் எங்கே இருக்கிறாரு? இப்போ என்ன திசை நடக்குது? எங்கள் விதிப்படி 35 வருஷம் கல்யாணம் இல்லைன்னு. அவங்க அப்பா பிரபலமான ஜோசியர் தான். ஆனால் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்குது, ஏன் கல்யாணம் ஆகலை? அவரோட ஐடியா தான், 7 ஆட்சி பெற்றக்காரங்க கல்யாணம் ஆகும். சரி, சூரியனோடு சேர்ந்து அந்த சனி பகவான் அஸ்தங்கமாயிருக்கிறாரா? அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கமாகிறாரா அப்படின்னு பார்த்தா, அந்த சூரியனுக்கும் சனிக்கும் என்ன இடைவேளை இருக்குது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த சனி வந்து அவிட்டம் 1ஆம் பாதத்தில் இருக்குது. இந்த சூரியன் எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் உத்திராடம் 2 இருக்கிறாரு. உத்திராடம் 3, உத்திராடம் 4, திருவோணம் 4. அப்போ 6 பாதம் கேப் இருக்குது. ஒரு பாதத்துக்கு 3 பாகை 20 கலை, 6 3 18, 6 3 18 20 பாகை தள்ளிக்கிறாரு. சனி பகவான் அஸ்தங்கம் இல்லை. சனி பகவானுக்கு சூரியனுக்கு முன்னும் எத்தனை டிகிரி இருந்தால் அஸ்தங்கம்? எங்கள் அண்ணன் கணேசன் தான் சொல்லணும். இதெல்லாம் வரும். குத்து மதிப்பெல்லாம் சொல்லக்கூடாது. சனி பகவானுக்கு 15 டிகிரி சூரியனில் இருந்து. இப்போ ஒரு இடத்துல இப்போ சூரியன் இங்கே இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ சனி 15 டிகிரிக்கு முன்னாடி இருக்கணும், அல்லது இப்படி 15 டிகிரிக்கு பின்னாடி இருக்கணும். எங்களுக்கு இதுதான் கணக்கு. 15 டிகிரிக்கு முன்னும் முன்ன இருந்தால் மட்டும்தான் அஸ்தங்கம் இல்லை. இந்த டிகிரியெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த 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 சனி இருக்கிற இடத்த வச்சு இப்படி வச்சு நாங்கள் பார்த்து போட்டுருவோம். இத்தனை டிகிரி இருக்குது, இது அஸ்தங்கம் இல்லைன்னு சொல்லி போடலாம். அப்போ இந்த சனி பகவான் அஸ்தங்கம் இல்லை, ஆட்சி வீட்டில் இருக்கிறார். அப்போ சூரியனுக்கு முன்னாடி இருக்கிறார். இப்போ இந்த லைட்டுக்கு நான் முன்னாடி இருந்தால் என் முகம் உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த லைட்டுக்கு பின்னாடி இருந்தால் உருவமே தெரியாது. எங்கள் அம்மா என்னை பெற்றது இவ்வளோ தான், சிவப்பாக இருந்தாலும் இல்லைன்னா அவ்வளோ தான். கணேசனோட சிவப்பாக இருக்கலாம். அப்போ சூரியனுக்கு முன்னாடி இருக்கிற கிரகம் நற்பலனை தருங்கிறது விதி. சூரியனுக்கு பின்னாடி இருக்கிற கிரகம் நற்பலனை தராதுங்கிறது விதி. என்ன காரணம்னு எப்படி விளக்கம் கொண்டாடணும், எப்படி கொடுக்கணும்னா, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பொண்ணு கூட்டி போனால் அன்னைக்கு கார் இல்லை, பஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, நடந்து போவாங்க. பெட்ரோமாஸ் லைட்டு பிடிச்சிட்டு போவாங்க. பெட்ரோமாஸ் லைட்டை தலைமையில் வச்சுட்டு போவாங்க. அப்போ அந்த லைட்டுக்காரன் முன்னாடி போனால் பின்னாடி இருட்டில் வரமாட்டாங்களே, லைட்டுக்காரனை பின்னாடி விட்டு பொண்ணை முன்னாடி கூப்பிட்டு போவாங்க. அந்த ஒளியில் வெளிச்சத்தில் போவாங்க. இது போல தான்
சூரியனுக்கு முன்னாடி உள்ள கிரகம் அஸ்தகமாக இருந்தால் நற்பலனை செய்யும். வெளிச்சத்தில் போகுது, கரண்ட் இருக்குது, லைட் இருக்குது, மைக்கு வேலை செய்யுது. கரண்ட் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுபோல தான் கிரகமெல்லாம் வேலை செய்யும். அஸ்தகம் இல்லை, சனி பகவான் ஆட்சி வீட்டில் இருக்கிறாரு. ஆனால் ஏன் கல்யாணம் இல்லை? அது ஐயருடைய பரிவர்த்தனை. ஐயருக்கு தான் அந்த நோக்கம் தெரியும். அது செல்லாது. அது செல்லாதுன்னா பேசாத இருக்கணும். அந்த பிள்ளையை கூட்டி போய் சைட் அடித்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க. இதெல்லாம் செல்லாது, குறுக்க பேசக்கூடாது. இங்கே 5-7 பரிவர்த்தனை, ஆட்டுக்குட்டி பரிவர்த்தனை, இதெல்லாம் செல்லாது. 2வது கல்யாணம் ஆகுது, 3வது கல்யாணம் ஆகுது, பரிகாரம் 30, அதெல்லாம் பேசுங்க. அதெல்லாம் டென்ஷன் ஆகுது, கிட்டேஷன் ஆகுது. இங்கே பாருங்க, குரு பார்த்தாலும் சரி, குரு பார்க்கலனாலும் சரி, நீ பார்த்துக்கின்னு இருந்தாலும் பார்க்காத இருந்தாலும் அங்கே நடக்கிறது நடக்காத போகும். 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6-8 12 பகை நீசம் அஸ்தகமான ஜாதகத்தை கூட காமி கல்யாணத்தை பார்த்துடலாம். நான் சொல்லாததெல்லாம் சொல்லக்கூடாது, நான் சொன்னதான் சொல்லணும். இதெல்லாம் இந்த கதையெல்லாம் விட்டுக்கிட்டுலாம் சொல்லக்கூடாது. ஜோசியத்தில் அப்பா வந்தாரா, பொண்ணு ஜாதகத்தை கொடுத்தாரா, என்ன விதி? இதான் காரணம். ஐயா 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 12க்கு போச்சு, உங்கள் பொண்ணுக்கு சனி திசை வரைக்கும் கல்யாணம் ஆகாது சாமி, அதோடு முடிஞ்சு போச்சு. இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் இயேசு உள்ள கார் எடுத்துட்டு அவகிட்டே போகிறேன் சொன்னாரா இல்லையா? ஆமாம், சரி ரைட்டு. அடுத்தது புதன் திசை வந்தால் கல்யாணம் பண்ணுமா அப்படின்னு பார்ப்போம். ஒன்று எடுத்துங்க. அடுத்த திசை எந்த திசை வருதோ கோச்சாரத்தில் நீங்கள் எத்தனை சனி பயிற்சி வந்தாலும் எத்தனை குரு பயிற்சி வந்தாலும் அது எங்களுக்கு கவலை இல்லை. 7ஆம் பாவம் திருமண மேடை. பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணக்கூடியது மண்டபம் ஏரியா, கோயில்லையா, வீட்லையா. 7ஆம் அதிபதி நல்லா இருந்தால் திருமண மேடை சொலிக்கும். 2ஆம் இடம் குடும்பம் நடத்தக்கூடிய பாவம். 11ஆம் பாவம் 2க்கும் ஆசை பாவம். அப்போ 7ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சு. 2ஆம் அதிபதி பலமாக இருக்குதா அப்படின்னு பார்த்தா 2ஆம் அதிபதி சூரியன், அவர் 7ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. அவர் யார் கால்? சுயக்கால். புதன் திசையில் சூரியன் புத்தியில் இந்த பிள்ளை கல்யாணம் ஆகும். புதன் திசையில் சூரியன் புத்தியில் கல்யாணம் ஆகும். ஏன்னா 7ஆம் இடம் நல்லா இருக்குது. 7ஆம் இடம் 2ஆம் அதிபதி நல்லா இருக்குதா கல்யாணத்தை பண்ணும். புதன் திசையில் சூரியன் புத்தியில் கல்யாணத்தை பண்ணோம். அது எத்தனையோ ஆகிட்டு போகுது, எத்தனை வயசு நாமளும் அந்த பிள்ளை கட்டிக்கிறாங்க. இதுதான் எங்கள் விதி. ஆமாம், இந்த மாதிரி எங்கள் கணேசன் ஆகாது. செல்லாது. அந்த அவங்கள பார்த்தா நீ என்ன ஆகுது? சித்தப்பன் செல்லாது. நீ என்ன ஆகுது? மாமன் செல்லாது. குழந்தை சொல்லலாம், அப்படியே தெய்வம் சொல்லிப்பிச்சு கட்டாத்தாளி. அதுமாரி அந்த திசையில் தான் கல்யாணம் ஆகும். 2, 7, 11 தான் நல்லா இருந்தால் கல்யாணம் ஆகும். இதேமாரி மேடையில் பேசினேன். என் கமான் செல்வரால் சொல்லிக்கிறாரு, 2, 7, 11 கிரகம் கல்யாணத்தை பண்ணோன்னே துலா லக்கணமாக 7ல் குரு எனக்கு கல்யாணம் ஆகலை 61 வருஷம்னு எனக்கு கமான் செல் சொல்லிக்கிறாரு. நான் சொன்னதை பாதி தான் வாங்குறாரு. எங்கள் கணேசன் மாரி நல்லா இருந்தால் ஒரு வாரத்தை சொல்ல மாதிரிங்க. 2, 7, 11 உள்ள கிரகம் திசை புத்தியில் கல்யாணத்தை பண்ணோம். அதனுடைய ஆதிக்கத்தில் கல்யாணம் பண்ணோம்னா நல்லா இருந்தால் பண்ணோம், நல்லா இல்லைனா பண்ணாது. அவருக்கு புரியலை, நல்லாங்கிறத விட்டுறாரு. நல்லா இருந்தால் தாங்க பண்ணுறோம், இதுதான் விதி. சரி, நேற்று இதே போல் அந்த ஜாதகம் கொண்டு வரலான்னு சொல்கிறேன். நீங்கள்லாம் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, மனப்பாடம் பண்ணாலும் சரி, 7ஆம் அதிபதி சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கமாக இருந்து அந்த திசை புத்தி வந்தால் கணவனுக்கு முன்னாடி மனைவி போயிடுவாங்க. நான் நிறையா பேருக்கு இப்படி சொல்லியிருக்கிறேன். ஆமாம், நாங்கள் நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன், அவர் சொன்னேன், அந்த மனைவி கையெடுத்து கும்பிடுச்சு, நான் பூவும் பொட்டோடு போய் சேர்ந்து நல்லதுன்னு விட்டுருச்சு. ஆனால் வயசு அந்த அம்மாவுக்கு 47, 48 தான், போய் சேர்ந்துடும். 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி அஸ்தங்கம் விட்டாலும் 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் கணவனுக்கு முன்னாடி பொண்ணு சேர்ந்துடும்.
பெண்ணோட ஜாதகத்தில் ஆண் போய் சேர்ந்துருவாங்க. இதுதான் எங்கள் சுகர்நாடியோடைய விதி. இந்த மாதிரி ஏகப்பட்ட விதி இருக்குது. இப்போ இந்த எங்கள் சுகர்நாடியோட விதி என்ன சொல்லுதுன்னா, கட்டடங்கள், வீடு, வண்டி, வாகனம், இந்த மாதிரி கட்டடங்களாக கட்டி யாரெல்லாம் வாடகை விட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். அந்த நிறையா பேர் எல்லாருமே வீடு கட்டி வாடகை விட முடியுதா? நிறைய பேர் வீடே கிடைக்கல வாடகைக்கு. இந்த வீடு கட்டி வாடகை விடுறது கிரகம் யார்? அதெல்லாம் கிரகம் யார்? உயர்ந்த குணம் உள்ளது, உயர்ந்த இடம் உள்ளது, உயர்ந்த குணம் கிரகம் யாருன்னா சூரியன் தான். ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதியாக ஒரு கிரகம் வந்து சூரியன் நட்சத்திரம் ஏறி அந்த சூரியன் 11 நல்லா இருந்தால் அவன் வாடகை விடுவாங்க. உதாரணமாக கன்னி லக்கணம், 4ஆம் அதிபதி குரு 9 சூரியங்காலு, சூரியன் 11 இருக்குது, 6 லட்ச ரூபா வாடகை வருதான். எத்தனை லட்சம்? 6 லட்சம் வாடகை வருதான். 4ஆம் அதிபதி சூரியங்கால் ஏறி லக்கணத்துக்கு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் வீடு கட்டி வாடகை விடுவாங்க. 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6ஆம் பாவத்தில் நீசம் பகை அஸ்தங்கம் பெற்றா வீடு கடன் வாங்கி கட்டுவான், வீட்டை விற்று கொடுத்துருவான். 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 8ஆம் பாவத்தில் தொடர்பு இருந்தால் வீட்டை உடச்சி விடுவான், இடித்து கட்டுவான்ல, ரோடு போவான் இடிச்சு விட்டுருவான். அது மாரி நிறையா நடக்கும். சரி, நான் நட்டு ஊரில் இருக்கிறேன், எப்படி ரோடு வருது கேட்டான், பக்கத்து வீட்டுக்கார நிலத்தை சேர்த்து கட்டிருப்பான், உடச்சி விட்டுருவான். இதுதான் எங்கள் சுகர்நாடியோட விதி. சரி, அடுத்தது இப்போ தலையில் பார்த்தீங்கன்னா முழுன்னு இருக்கிறான் ஒவ்வொருத்தன். ஒரே முடி இல்லை, நான் உக்காந்து பேசுகிறேன், எனக்கு அது சேர கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தலை முழுன்னு இருக்குது, ஒரே முடி கூட இல்லை. இப்போ இதுக்கு விதி சொல்கிறேன், ஆளையும் சொல்கிறேன். அந்த சூரிய ஒரு படம் நடிச்சார்ல, சிங்கம் படத்தில் ஒருத்தர் ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார் சூர்யா. அவர் வந்து ஒரு பிரச்சனை போல்ட்டு வச்சுருவாங்க, கட்டி பிடிச்சி சமாதானம் பண்ணி அனுப்பிவிடுவார், பொழைச்சிக்குவாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த விவேக்கு ஒரு காட்டு தகராறு, ஒரு பொம்பளைக்கும் ஒரு ஆம்பளைக்கும். எஸ்ஐ கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துகிறேன், நாமளும் கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்தணும்னு சொல்லி 2 பேர் கட்டி பிடிச்சி வைப்பாங்க, சமாதானம் பண்ணி கூட்டு அனுப்பிடுவாங்க. அந்த ஓடுறார் பார் ஒருத்தர், அவர் பேர் சரவணன். முழு மொட்டை, ஒரே முடியல, சினிமா நடிகர், 90 படத்துக்கு மேலே நடிச்சுக்கிறார். அவர் ஜாதகம் பார்த்தேன், ஆளை பார்க்கல, கொஞ்சமாக வாட்ஸ்அப் பண்ணி போட்டாங்க. மொட்டையாக முடிய முழுக்க மொட்டையான்னு கேட்டேன். ஆமாண்ணார். நான் நிறையா பேர்த்துக்கு இந்த பேர் ஜாதகனுக்கு தலையில் முடி இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆமாம்பாங்க. தாடியுடன் இருப்பார்னு சொன்னால் ஆமாம்பாங்க. ஐயரே வந்து இங்கே உட்காந்து பேசுங்க. இப்போ இங்கே ஒரு மீட்டிங்னா அங்கே ஒரு மீட்டிங் போட்டால் அதை நான் கேட்கட்டுமா? இங்கே வந்து பேசுங்க, நான் போய் உட்காந்து அங்கே கேட்குறேன். அப்போ இந்த முடியே எதுவுமே இல்லை, முழுன்னு இருக்குதுன்னா அதுக்கு என்ன கிரகம் இருக்கணும்? முடிக்கு யார் எந்த கிரகம்? கேது தானே முடி. சரி, லக்கணத்தில் கேது அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் இருந்து அந்த அஷ்டமாதிபதி 6, 8, 12 இருந்தால் ஒரே முடி இருக்குது, அதெல்லாம் முழு தான் இருக்கும். அப்போ அவர் ஜாதகம் சொல்கிறேன் பாருங்க. கன்னி லக்கணத்தில் கேது, சித்திரை 1ஆம் பாதத்தில், அந்த சித்திரைக்கு அதிபதி யார்? செவ்வாய் 6ல் அவர் ஜாதகம், ஒரே முடி இல்லை. போதுங்களா? சரி, அடுத்தது அதே 2ஆம் பாவத்தில் கேது அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் இருந்து அந்த அஷ்டமாதிபதி 6, 8, 12 இருந்தால் முகத்தில் ஒரே முடி இருக்காது, மீசையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. சித்திரன்னு எடுத்துக்காதீங்க. லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் 2ஆம் பாவத்தில் கேது இருந்து அந்த அஷ்டமாதிபதி 6, 8, 12 இருந்தால் முகத்தில் முடி ஒரு கூட முடி இருக்காது. வச்சுட்டிங்களா? சரி, அடுத்தது 2ஆம் பாவத்தில் கேது அஷ்டமாதிபதி கால் இல்லாமல், ஏதோ ஒரு 2ஆம் பாவத்தில் 3 நட்சத்திரம் இருக்கும், 2ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இல்லாமல் 3 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருந்து கேது இருக்கணும். இருந்து அந்த கிரகம் கேந்திரம் திரிகோணத்தில் இருந்தால் தாடி இந்த அப்படி மாதிரி இருப்போம், கெடா மீசை இருக்கும்.
ரஜினிகாந்த் சினிமா நடிகர் ரஜினிகாந்துக்கு 2ல் கேது, அவர் நின்ற நட்சத்திராதிபதி நல்ல இடத்துல இருக்கிறாரு, தாடியோட தான் இருக்கிறார். அவருங்கள கூட வேண்டாம், என் மகன் எனக்கு வந்து முடியே கிடையாது முகத்தில், என் மகன் என் பையனுக்கு நான் சொன்ன மாரி இருக்குது, எப்பவுமே தாடியோடு தாங்கிறான். நான் வந்து எனக்கு முடி இருந்தால் பிச்சுக்கான், நான் என்ன விதி சொன்னால் அதெல்லாம் இருக்குது, எனக்கு இருக்குது, எங்கள் பையனுக்கு இருக்குது, ரஜினிகாந்த் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. முடின்னா கேது லக்கணங்கிறது தான் தலை, லக்கணத்தில் முடி உள்ள கேது அஷ்டமாதிபதி காலில் இருந்து அது 6-8 படத்தில் இந்த முடி ஒரு முடி இருக்காது. சரவணன் சினிமா நடிகர் 90 படம் நடிச்சுக்கிறாரு, அவர் ஜாதகம் என்கிட்ட இருக்குது, அவர் ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது, அவரை வேணும்னா காட்டுறாங்க அதில் என்கிட்ட, எனக்கு அவர் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிக்கிறாரு. அப்படி தான் இருப்போம். இல்லை எங்கள் ஏரியாவில் அவர் வீடு கட்டல, மெட்ராஸில் இருக்கிறாரு, அவர் தேனிக்காரரு. அதெல்லாம் விடுங்க, கதையெல்லாம் விடக்கூடாது. அவர் தேனி மாவட்டத்துக்காரரு, அதனால் அவர் வந்து மெட்ராஸில் தான் இருக்கிறார். இந்தமாரி சரவணன் எந்த சரவணன் தெரியுங்களா? சேலத்து சரவணன் இல்லை, பருத்தி வீரன்ல, கார்த்திகை சித்தப்பன்ல. நான் சொன்னது சரவணன், அவர் தேனி மாவட்டம். இந்த மாதிரி ஒரு விதியை சொன்னீங்கன்னா அந்த விதியோட பொருந்தி அந்த ஒரு 50 பேருக்காச்சும் இருக்கணும். அப்படி எடுத்து தான் ஜாதகம் சொல்லணும். அப்போ எங்களுடைய விதி சுகர்நாடி வந்து லக்கணம் பேசும், நட்சத்திரம் பேசும், லக்கணாதி அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதி பேசும். அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் நிறையா முறைகள் 1000 முறைகள் இருக்கும். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வேதகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதிமுறை இருக்குது. இந்த வேதகனுங்கிறது நிறையா விதிமுறை ஒன்று இருக்குது. அதில் ஒரு 5 நிமிஷம் இதை மட்டும் சொல்லி முடிச்சுட்டு இல்லை ஒரே இதை மட்டும் சொல்லி முடிச்சுட்டு என்னுடைய உரையை முடிச்சிடுறேன். இருங்க முடிச்சு அவ்வளோதாங்க, ஒரு நிமிஷம். இப்போ வேதகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனுக்கு வேதகன் யார்? சுக்கிரன். சந்திரனுக்கு வேதகன் சூரியன். புதனுக்கு வேதகன் செவ்வாய். குருவுக்கு வேதகன் சூரியன். சுக்கிரனுக்கு வேதகன் சனி. சனிக்கு வேதகன் செவ்வாய். இவ்வளோ தாங்க. சனிக்கு வேதகன் செவ்வாய் தாங்க கொடுத்துக்குது. சுக்கிரனுக்கு வேதம் இப்போ சொல்லிட்டேங்களா? பஞ்சாங்கத்தில் பார்த்துங்க, இது கொடுத்தாச்சுங்க, பஞ்சாங்கத்தில் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. இதுக்கு எப்படி பலன் எடுத்து சொல்கிறது? நீ எடுங்க, கிளாஸ் எடுங்க, பிஹெச்டி எடுங்க, பட்டம் கொடுங்க, நான் உங்களை யாரும் வேண்டாங்கள. இதுக்கு எப்படி பலன் எடுத்து சொல்லுவீங்க? ஆனால் எங்கள் நாடி முறையில் நான் சொல்கிறேன் கேளுங்க. புதனுக்கு வேதகன் யார்? செவ்வாய். துலா லக்கணம். லக்கணத்துக்கு 9ல் புதன், செவ்வாய்க்கால். இது நன்மை. இப்போ அந்த புதன் வந்து வேதகனாக மாறிட்டார். இப்போ நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? பலன் சொல்லுங்கள். அதெல்லாம் சுகர் நடைமுறை, அதை கேட்டு சொல்லக்கூடாது. துலா லக்கணம் 9ல் புதன், செவ்வாய்க்கால். அப்போ புதனே வேதகனாக மாறிட்டார். அந்த செவ்வாய் 3, 6, 8 பன்னெண்டில் பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றிருந்தால் 17 வருஷமா புதன் திசை ரொம்ப சிறப்பாக தரும். அந்த செவ்வாய்க்கு என்னென்ன காரகமோ, ரியல் எஸ்டேட், வீடு, புரோக்கர், எப்படிங்க, செங்கல், மணல், நெருப்பு சம்மந்தமான இதை தொழில் அவன் செஞ்சு பிழைப்பான். அதே செவ்வாய் கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றா 17 வருஷம் ஜாதகன் 0. இந்த விதிமுறையை எங்கள் சுகர்நாடியில் உலகமுள்ள சொல்லிருக்கிறோம். ஆனால் புக்கிலேயோ பஞ்சாங்கத்துலேயோ வேதகனுக்கு மட்டும்தான் கிரகம் சொல்லிருக்குது. இதை எடுத்து சலடையாக செழித்து சுகர்நாடி மட்டும் வெளியிடும். இந்தமாரி 2000 விதி இருக்குது என்கிட்ட. இந்தமாரி 2000 விதி இருக்குது. ஒவ்வொரு மீட்டிங்லேயும் 10 விதி சொல்கிறேன். கருணாகரன் உங்களுக்கு பள்ளிப்பாளையத்தில் 10 விதி கொடுத்துக்கிறேன். ஒவ்வொரு மீட்டிங்லையும் 10 விதி. நான் குறைஞ்சபட்சம் இந்த சங்கம் மாரி 100 சங்கத்தில் பேசுகிறேன், 1000 விதி கொடுத்துருப்பேன். நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நிறைய விதிகள் நிறைய இருக்குது. விதிகளை ஒப்பிட்டு தான் நான் ஜோசியமே சொல்லுவோம். ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டு ஓடி போயிடுவாளா? இதுக்கெல்லாம் விதி வேணும். இல்லை லவ் பண்ணுறாங்க, அப்பா அம்மாலாம் சொல்கிறாங்க, சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? அதுக்கு இருக்குது ஒரு விதி.
லவ் பண்ணுறாங்க, ரெண்டு பக்கம் போட்டி நடக்குது, ரெண்டு பேர் வீட்லையும் வாழ விடலை, ரெண்டு பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதுக்கு ஒரு விதி இருக்குது. இந்த விதியெல்லாம் இல்லாமல் கோச்சாரத்தில் 7.5 சனியோ அஷ்டம சனியோ நான் கிளாஸ் எடுக்கிறதில்ல, சோசியம் சொல்கிறீங்களும் சொல்கிறதில்ல. துலா லக்கணமாக இருந்து 5ஆம் அதிபதி சனி பகவான் 7ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம் மாதிரி செவ்வாய் நட்சத்திரத்தில் ஏறி அந்த செவ்வாய் கெட்டு போயிருந்தா அது லவ் பண்ணுவாங்க, அந்த லவ் வெற்றி பெறும். அந்த செவ்வாய் கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றா அந்த அந்த காதல் முறியும். இந்த மாதிரி பல 2000 3000 விதிகளோடு தான் சுகர்நாடி என்னும் ஜோதிட ரகசியன்னு 2 புக்கு எழுதியிருக்கிறேன். எங்கள் ஐயா டாக்டர் ஐயா கேட்டுகிட்டே இருக்கிறாரு, நாளைக்கு நானே பசேரி கொண்டாந்து கொடுத்துலான்ட்டுருக்கிறேன். இந்தமாரி அந்த சுகர்நாடி என்னும் ஜோதிட ரகசியத்தில் 2-3000 விதி நிறைய எழுதியிருக்கிறோம். அந்த விதியெல்லாம் வாங்கி படித்தா 100க்கு 100 சுகர்நாடி ஜோதிடம் துல்லியமாக சொல்லலாம். அதில் கோச்சாரத்தில் குரு பயிற்சியும் சொல்ல மாட்டோம், சனி பயிற்சியும் சொல்ல மாட்டோம். மீனராசிக்காரங்களுக்கு 7.5 சனின்னா எங்கள் ஊரில் ஒருத்தர் மீனராசிக்காரன் 1,30,00,000 போட்டு வீடு கட்டிக்கிறான். இப்போ 7.5 சனி தானே ஓடுது. ஒரு மீனராசிக்காரன் சோத்துக்கெல்லாம் இருக்கிறான். 12 பாவம் 9 கிரகம், அவனுடைய திசாபுத்திகள், அவனுடைய பண்டமண்டல் பலமாக இருக்குதா? ஒரு லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி, லக்ன புள்ளி என்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றா கோச்சார கிரகங்கள் எதையும் ஒன்றும் செய்யாது. அதான் ஒரு ஜாதகத்தில், ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தில் 5 7ஆம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டு 6 to 12 போயிட்டு 6 to 12 தொடர்பு இருந்து அது ஒரு சுபகிரகம் பார்த்தா அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், சொந்த பந்தம் வேண்டாம், ஓடியே போயிடும். இதுதான் அவர் கேட்டார் கருணாகரன் ஐயா. ஓடியே போயிடுவார். ஐயர் கேட்டாலும் சரி, லோயர் கேட்டாலும் சரி. ஐயரே 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி நட்சத்திர பரிவர்த்தனை பெற்று அவர் நின்ற நட்சத்திராதிபதி 8ஆம் பாவத்தில் தொட்டா ஓடி போயிடுவாங்க. இந்தமாரி எங்கள் சுகர்நாடி தெளிவாக சொல்லும். அவங்க எந்த முறை இருந்தாலும் சரி இந்த முறையை தான் கையாளணும்னு சொல்லி எங்கள் செயலாளர் முருகேசன் ஐயா அவர் டைம் ஆயிடுச்சுங்கிற காரணத்தினால் என்னுடைய உரையை இதோடு முடிச்சிருக்கிறேன். பொறுமையாக நிதானமாக இவ்வளோ நேரம் கேட்டேங்க. உங்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய செல் நம்பர் 9994795526. தமிழில் சொல்ல மாட்டேன், ஹிந்தியில் வேணுமே சொல்லுவேன். நன்றி நன்றி. விஜயன் ஐயாவுக்கு சபை கௌரவித்து டாக்டர் ஐயா பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறோம்.